தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ராவல் ஸ்டார்ஸ். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஷ் ஆஃப் கிளானோட ஒரு பாட்டோட கேம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு 2 மினிட்ஸில் ஒரு நல்ல ஷூட்டிங் கேம் ஆன்லைனில் விளாடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த கேமை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் கொஞ்ச நேரம் தான் விளாண்டேன், ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கேமு. ஆக்சுவலாக இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா iOSல தான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் ஆண்ட்ராய்டில் விட்டுருக்காங்க. ஸோ அப்போவே நிறைய வாட்டி விளாடணும்னு நான் ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அது முடியல. இப்போ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பற்றின சின்ன வீடியோ தான் இது. ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் வாங்க. இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சென்டர் பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டீம்மேட்டோட நீங்கள் தைரியமாக நிற்கணும். ஸோ அங்கே ஒரு ஜெம்ஸ் கிடச்சிட்ருக்கும். அந்த ஜெம்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். யார் அதிகமான ஜெம்ஸ் படிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆவாங்க. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் பீரியடில் ஒரு சின்ன கேம் தான் சொல்லணும். இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹீரோவுக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பொண்ணு, இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கிற கேரக்டர். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியர் இருக்கும். அந்த பியரை வந்து நம்ம அவங்க மேலே தூக்கி போட்டு அந்த பியர் வந்து அவங்கள சாவடிக்கும். அதாவது செமையாக இருக்குது. அனிமேஷன் போயிட்டு அவங்கள போயிட்டு சாவடிக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கு. அதேமாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷல் பவர் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த கிளாஷ் ஆஃப் கிளான்ஸில் இருக்க மாதிரி தான் அது. ஒவ்வொரு கேரக்டருக்கும் என்னென்ன பவர் இருக்கும். இப்போ ட்ராகன்னா நெருப்பு வர பவர், அந்த மாதிரி சின்ன சின்ன மினியன்ஸு, ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் பவர்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் அதை டேப் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அப்கிரேடுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது வேணா கிளிக் பண்ணிக்கலாம். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 விதமான கேரக்டர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு வேணுன்ற கேரக்டர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு ஷூட்டிங்க்கும் ஒவ்வொரு பவருக்கு எவ்வளோ நீங்கள் அப்கிரேட் பண்ணால் என்னென்ன ஸ்பெஷல் பவர் கிடைக்கும் அப்படின்ற எல்லா கார்டுமே கொடுத்துருப்பாங்க. அந்த டீட்டெயில் செக் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே ப்ரொஃபைலில் போனீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன அன்லாக் பண்ணியிருக்கீங்கன்னு அதுக்கு செக் பண்ணிக்கலாம். அடுத்து அந்த ஷாப்பில் வந்து என்னென்ன பை பண்ணலான்றதை கீழே போட்டிருப்பாங்க, அதை செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மேப்பை இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மேப் இருக்கும். ஸோ ஒவ்வொரு மேப்பும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வேணுன்ற மேப்பை நீங்கள் இங்கே இதே செலக்ட் பண்ணிக்கலாம். மேப்னால் அதை நீங்கள் விளாட போகிற இடத்த வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணிக்கலாம்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. அதை ஒவ்வொரு வாட்டியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸிங் வைஸ் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கேம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட கேம் பிளே இப்போ பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணதும் உடனே கேம் கனெக்ட் ஆகிடும். ஓகே, இப்போ கேம் பிளே பார்க்கலாம். இதோட கேம் பிளே எப்படின்னா, இப்போ ஒரு வாட்டி டேப் பண்ணால் ஒரு வாட்டி சுடும், 3 வாட்டி டேப் பண்ணிங்கன்னா 3 வாட்டி சுடும். இப்போ கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பவர், அதாவது 3 ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு வந்து எத்தனை குண்டு இருக்குன்றதை காமிக்கும். இப்போ 3 வாட்டி டேப் பண்ணனா 3 வாட்டி சுடும். ஸோ அந்த பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுதை நீங்கள் பார்க்கலாம். நம்மளோட லைஃப்பும் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நம்மளுக்கு எதாவது அடிபட்டுடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் அடிபட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாண்டா விடுறோம் பாருங்கள். நம்ம பாண்டா வந்துடுச்சு. ஓகே, எஸ்கேப் ஆகிடு. ஓகே, இப்போ நம்ம டீம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தோக்கிற நிலைமையில் இருக்குது. இப்போ நம்ம ஜெம்ஸை பிடிச்சே ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஜெம்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள். இந்த ஜெம்ஸை தான் நம்ம கலெக்ட் பண்ணணும் மெயினாக. இப்போ 3 வாட்டி டேப் பண்ணதும் அந்த இடத்துல பாருங்கள் எனிமி அழிஞ்சிட்டா பாருங்கள். இப்போ நான் அந்த இடத்துல பாண்டாவை தூக்கி போடுறேன் பாருங்கள். ஓ மை காட், அங்கே பாருங்க பாண்டா துரத்தின்னு போகுது பாருங்க. ஓகே, நம்ம டீம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆக போகிறது. ஸோ இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது அந்த சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஹோல்ட் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான் விஷயம். அந்த வர்ற சென்டர் பாயிண்டில் நிறைய ஜெம்ஸ் இருக்கும். அதை கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்கணும். அதை பாதுகாக்கணும்னா அதை கரெக்டாக கலெக்ட் பண்ணணும். நம்ம டீமும் அவங்க டீமும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சுக்குவோம். அந்த டீம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா யார் அந்த ஜெம்ஸை பிடிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். இப்போ இந்த கேரக்டரை வச்சு விளையாடி காமிக்கிறேன் பாருங்கள்.
ஓகே, இது நல்லா இருக்குது பாருங்கள். சுற்றி தண்ணி இருக்குது. இந்த மேப் வச்சு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இப்போ இதை வச்சு இந்த புது ஷூட்டரை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் பவர் இருக்குது. ஷூட்டிங் பவரில் லாங் ரேஞ்சில் சொல்லலாம். அதேமாதிரி ஸ்பெஷல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட் பண்ணலாம். ஸோ ட்ரிபிள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 3 வாட்டி சுடும். ஸோ அது நான் கிளியராக காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ரீலோட தான் நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதுதான் ஸ்பெஷல் பவர். இப்போ நான் பிடிச்சிட்ருக்கேன் பாருங்கள். எஸ், பாருங்கள், நான் அடிச்சிட்டேன் அவனை. வாவ். இப்போ நான் என்னோடய டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி வைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸ்பெஷல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு கிடச்சிட்டே இருக்குது. ஸோ நான் எந்த அளவுக்கு டீமை வந்து எதிர்த்து நிற்கிறேனோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்பெஷல் பவர் கிடைக்கும் பாருங்கள். இப்போ அந்த டீம் வந்து தோக்க போகுது பாருங்கள். எந்த அளவுக்கு நான் ஹோல்ட் பண்ணி அந்த இடத்துல நிற்கிறேனோ அந்த அளவுக்கு நான் வந்து வின்னராக இருவேன். என்னென்னமோ ஸ்பெஷல் பவர் போடுறானுங்க, நெருப்பு மாதிரிலாம் போடுறானுங்க. எப்பா சாமி, நம்மளோட வேலை அந்த ஜெம்ஸை வந்து கரெக்டாக பிடிச்சிட்டே இருக்கணும், அவ்வளோதான் வேலை. போடு, நம்மளை அந்த ஜெம்ஸ் கிட்ட வராமல் விடாமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான் நம்மளோட வேலையே. இப்போ இது வரைக்கும் 10 ஜெம்ஸ் பிடிச்சாச்சு. டைம் முடிய போகுது. போடு, மேட்ச் ஓவர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன கேம் தான். இப்போ பாருங்கள், நான் பெஸ்ட் பிளேயர்ன்றதை இந்த இடத்துல காமிச்சிருக்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேயரை அதுவே காமிக்கும், யார் நல்லா விளையாடிக்காங்கன்றது காமிக்கும். ஸோ இந்த கேம் ரொம்பவே நல்லாயிருக்கு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அதுக்கான காரணத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள். தேங்க்யூ.